தேவர் ஜெயந்தி நேற்று 2025. பொன் முத்துராமலிங்க தேவர் என்ன சொல்லியிருக்கிறார்? அவர் தேசமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதில் முக்கியமான நிகழ்ச்சி என்னன்னு பார்ப்போம். நிறைய தலைவர்கள் அங்கங்கே போய் மாலை போட்டிருக்காங்க. நம்ம விஜய் அங்கேயே பக்கத்தில் வீட்லேயோ அங்கேயோ பக்கத்தில் போய் ஒரு ஃபோட்டோ வச்சு மாலை போட்டிருக்கார். மற்ற தலைவர்களாக அங்கேயே போயிருக்காங்க. நம்ம ஸ்டாலின் மாமா என்ன பண்ணார்? அங்கே போய் அந்த கிராமத்தில் 3 கோடி ரூபாய்க்கு அவர் பேரில் ஒரு கல்யாண மண்டபம் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நியாயமா? அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா பள்ளிக்கூடத்தையும் ஒரு நல்ல ஒரு சிறந்த கட்டமைப்போடு வரும், சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டாக அவங்க பார்க்க மாட்டேறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேரை வைக்கணும். இப்போ ரொம்ப நாளாக இந்த ஸ்டாலின் வச்ச பேர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கொண்டு வரணும். ஸோ அவங்களோட சிந்தனையே குடும்ப அரசியல், குடும்பம் 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 குடும்பம். அதனால் ஒரு கல்யாண மண்டபம் கட்டி முத்துராமலிங்க தேவர் தலைவரை கொச்சப்படுத்திட்டாருன்னா என்னோட சிந்தனை. நிகழ்ச்சி என்னென்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அமமுக கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டுருச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அதில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், முன்னாள் முதலமைச்சர் ஓபி பன்னீர்செல்வம், சசிகலா அம்மாவும் சேர்ந்துருக்கிறாங்க. ஸோ இவங்க 4 பேருமே அடைஞ்சாங்க. ஒருவேளை எல்லாரும் தேவர் அப்படின்னு நினச்சிருப்போமா? இல்லையே, செங்கோட்டையன் தேவர் கிடையாது. ஸோ ஒரு நல்ல தலைவருக்காக அங்கே போயிருக்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே ஜெயலலிதாவோட ஃபாலோவர்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து இது. ஸோ அவங்களோட ஆட்சியை மீண்டும் வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் ஒன்று கூடி இருக்கிறாங்க. அதிமுகவோட சேர்ந்து இந்த எலெக்ஷனை அமமுக தலைமையில் நடத்த போகிறாங்களா, இல்லை ஒன்றா அதிமுகவோட சேர்ந்துருவாங்களாங்கிறது ஒரு கருத்தை பதிவு பண்ணாமல் ஒரு கேள்விக்குறியாக விட்டுருக்குறாங்க. நம்ம தான் யோசிக்கணும். அவங்க அமமுகவாக இருந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் அது ஒரு சின்ன கட்சியாக அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ இவங்க 4 பேர் தலைமையில் அது பாட்டுக்கு அமமுகன்னு ஒன்று, சசிகலா, ஓபிஎஸ், தினகரன், செங்கோட்டையன், இவங்க 4 பேர் தலைமையில் அது ஒரு கட்சியாக வர்றது அது ஒரு சிறப்பு கிடையாது. தலைமை கட்சியோட அவங்க சேர்றது தான் ஒரு சிறப்பு. அண்ணன் எடப்பாடி தான் கொஞ்சம் அவர் இறங்கி இந்த கட்சியை ஒருங்கிணைச்சாதான் திமுகவை வெல்ல முடியும். அதிமுக தமிழ்நாட்டில் இன்னொரு 50 வருஷம் 100 வருஷம் கூட இருக்க முடியும். இல்லைன்னா ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி உள்ள சின்ன சின்ன பிழைகள் அந்த கட்சியை அழிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா திமுக ஒரு பெரிய திமிங்கிலம், அது நமக்கு நல்லா தெரியும். விஜய் இந்த பக்கம் பெருசாக வளர்ந்துட்டு இருக்காரு. பாரதிய ஜனதா கட்சி அது நேஷனல் கட்சி, அதனால அதுக்குன்னு உள்ள மக்கள் கொஞ்சம் பேர் இருக்க தான் செய்வாங்க. ஸோ எதிர்காலத்தில் இந்த 3 கட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட சிந்தனை. எப்போனா இந்த 4 பேரும் கட்டாயம் அவங்களோட தலைமை கட்சி அதிமுகவோட சேர்ந்து அமமுகவை டிசால்வ் பண்ணிடணும். அந்த கட்சி இல்லை, தொண்டர்கள்லாம் இதில் சேர்ந்துட்டோம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வந்துச்சுன்னா, எப்படி விஜய் அதிமுகவில் சேருவாரா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி மக்கள்கிட்ட ஒரு திருப்பு முனை வரும். 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி அது நடந்தாலே ஒரு மாபெரும் வெற்றியாக இருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக, நமக்காக. இல்லைன்னா இந்த திமுகவை எதிர்க்கிறதுக்காக நிறைய விஷயங்கள், திருமாவளவன் எடுத்துக்கோங்க, வைகோ எடுத்துக்கோங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எடுத்துக்கோங்க, காங்கிரஸ் எடுத்துக்கோங்க, அவங்கள்ட்ட நல்ல நல்ல குறுந்தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்க சுதந்திரமாக அவங்க கட்சியை வளர்க்க முடிய மாட்டேது. அவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதோட கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருக்கிறாங்க. அது திருமாவளவனுக்கு நல்லாவே தெரியும். பணம் வாங்கியிருக்கோம், நம்மளால் ஒரு திமுகனால நம்ம ஒரு பதவியில் இருக்கிறோம், ஜம்பமாக ஏசி ரூமில் படுத்து தூங்குறோம், இந்த மாதிரி ஒரு சொகுசு வாழ்க்கை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் மாறிட்டாங்க. பட் இவங்களோட போருக்கு முயற்சி அதிமுகவோட ஒருங்கிணைச்சிச்சுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய மாபெரும் கட்சி அகில இந்திய அதிமுகவாக தான் இருக்கும். அது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஹிஸ்ட்ரி டெல்ஸ் சேம். ஸோ ஜெயலலிதா எப்படி வரப்போறது கிடையாது, எம்ஜி ராமச்சந்திரன் வரப்போறது கிடையாது. இப்போ இருக்கிற தலைவர்கள் தான் ஒன்றிலேருந்து அந்த கட்சியை பாதுகாக்கணும்னா ஒன்று எடப்பாடி அண்ணன் விட்டு கொடுத்து போகணும், இல்லை அவங்க கட்சியில் இடையணும். ஸோ அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் வரும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்குது. இந்த அமமுகவுக்கு 4 பேருமே தேசியவாதிகள். ஸோ அவங்க இந்த தமிழ்நாடை எந்த காலத்துலையும் விட்டு கொடுக்க போகிறது கிடையாது. பிஜேபியில் இருக்கவங்களும் பாரதிய ஜனதா கட்சியிலும் தமிழ்நாடை எப்பயுமே விட்டு கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்மளோட பிறந்த மண் இது, நமக்கு தெரியும் தமிழை பற்றி. நம்ம வடநாட்டு கட்சியோடு இருக்கணும்னால அதனோட இறைஞ்சிரும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கோம். ஸோ இவங்க 4 பேரோட வருகை நம்ம தமிழ்நாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு சிந்தனையாக இருக்கும். என்னோட கண்ணோட்டத்தில் கட்டாயம் விஜய் வருவாரோ இல்லையோ, இவங்க 4 பேர் கட்டாயம் அண்ணன் எடப்பாடி தலைமையிலையோ இல்லை ஓபிஎஸ் தலைமையிலையோ இணைஞ்சிருவாங்கன்னு எனக்கு தோணுது. இல்லை சசிகலாவே முன்னெடுத்து
நீங்கள் 2 பேரும் ஆட்சியில் இருங்க, நான் பின்னாடி இருந்து ஆளுமையை ஃபுல்லாக பார்த்துக்கிறேன். ஜெயலலிதாக்கு எப்படி பொறுப்பாக பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி உள்ள ஒரு கட்டமைப்பை கொண்டு வருவாங்க. அண்ணன் எடப்பாடி தான் இதில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும். கட்சி முக்கியமா இல்லை தன்மானம் முக்கியமாங்கிறது ஒரு தலைவன் எப்படி முடிவு எடுக்கிறான்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்ப்போம். வாழ்க பாரதம், வளர்க இளைஞர் சமுதாயம்.